வணக்கம் பெண்ணே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா உட் பாலிஷ் போடுவதற்காக பியூ எம்போரியம் அதுதான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்காக என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு தடவை என்ன பண்ணணும், ஃபுல்லாக தேய்க்கணும். தேய்ச்ச பிறகு ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணணும், டிங்கர் பெஸ்ட்டு பார்க்கணும். ஃபுல்லாக எங்கெங்கே பெரிய பெரிய புகை போகிறகள் இருக்கும், எப்படி இருந்தாலும் ஓட்டைகள் இல்லாமல் இருக்காது. சில பல ஓட்டைகள் எல்லாவற்றையும் அடைச்சிட்டு அதற்கு பிறகு என்ன பண்ணணும், திரும்பியும் மீண்டும் அதை தேய்க்கணும். தேய்ச்சி பக்கா ஃபினிஷிங் கொண்டு வந்த பிறகு நாம் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஓட்டு சீலர் போடணும். அது பாருங்கள், திரும்பி தேய்க்கிறாங்களா, டிங்கர் பெஸ்ட்லாம் பார்க்கப்பட்டு பிறகு திரும்பியும் மீண்டும் தேய்க்கப்படுகிறது. தேய்த்த பிறகு தான் நம்ம அடுத்தடுத்த வேலைகளை நாம் செய்ய வேண்டும். இது எந்த அளவுக்கு நாம் தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு வேலை நல்லா பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். பியூ சீலர் தான், பியூ எம்போரியம் பியூ சீலர் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். பார்த்திங்கனாக்கா அதுமாரி இது பார்த்திங்கன்னா கைக்கு அலர்ஜியும் உண்டாக்கும். அதேமாரி ரொம்ப சேஃப்டியாக செய்யக்கூடிய வேலை இது. மாஸ்க்கு கம்பல்சரி பயன்படுத்துங்க. மாஸ்க் பயன்படுத்தாமல் நம்ம வேலை செஞ்சோம்னா நம்மளுடைய நுரையீரல்லாம் ரொம்ப பாதிக்கப்படும். ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராடக்ட் இது. இருந்தாலும் இது நல்ல கிளியரன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய உடம்பை நம்ம சேஃப்டியாக பாதுகாக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய கடமையாக இருக்குது. அதனால் நாம் எப்போதும் நம்முடைய உடலை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நுரையீரல் பிரச்சனை வரும்னா இருமலை ரொம்ப உண்டாகிடும். அதனால் பக்காவான மாஸ்க்கை பயன்படுத்துங்க. கண்ணுக்கு கூட கண்ணாடி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கண்ணில் அந்த இமைகள் இருக்குல்ல, இமையில் உள்ள முடியில் கூட பட்டுதுன்னா பயங்கரமாக அந்த முடியை கண்ணை மூடிட்டு திரும்பி திறக்கும்போது கண்ணெல்லாம் பயங்கரமாக திகுதுன்னு எரியும். அதனால் கம்பல்சரி கண்ணுக்கு கண்ணாடியும் அந்த இது போன்ற ஷர்ட்டுகள்லாம் விற்கும், வாங்கி மாற்றிக்கொள்ளுங்கள். சேஃப்டியான கை க்ளோவ்ஸ் கூட போட்டுக்கலாம். ஏன்னா திரும்பி நம்ம பட்டுதுன்னா தேய்க்கிறதுக்கு கொள்றதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அது போக மாட்டுது. மீண்டும் பார்த்திங்கனாக்கா அந்த பின்னால் உள்ள சின்ன ஒரு கட்டிலுடைய பின்பாகத்தை தேய்க்கிறோம். அதற்கு பிறகு பார்த்திங்கனாக்கா சீலர் போகிறோம் பாருங்கள். அதுமாதிரி நல்லா சேஃப்டியாக செய்யுங்க. வேலை செய்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, நம்மளுடைய உடலை பாதுகாப்பது நமது இன்றியமையாத கடமையாக இருக்குது. அதனால் நீங்கள் தயவு செய்து இது போன்ற யுக்திகளை பயன்படுத்தி நம் உடலை பாதுகாத்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், சீலர் போட்ட பிறகு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே ஒரு போட்டு சீலர் போட்டாச்சு. மீண்டும் அதை நாளைக்கு தேய்ச்சிட்டு அதை ஃபுல்லாகவே நம்ம சீலர் போட்டு அதற்கு பிறகு போடக்கூடிய வீடியோவில் போடுறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.